இன்றைக்கி வந்து மல்லிக்கெலை நம்ம நட போகிறோம். ஏன்னா மல்லி செடி வந்து எப்படி பண்ணால் பதியமாகும்னு சொல்லிட்டு நம்ம நடும்போது எப்படி நடலாம்னு சொல்கிறேன். அந்த மல்லி செடி பாருங்கள், ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் கிளை. இதெல்லாம் வந்து பூ பூத்த கிளை தான் நான் கட் பண்ணி வச்சது. இதெல்லாம் புதுசாக நியூ இலை வந்து இது வந்து நியூ லீஃபு. இந்த லீஃபெல்லாம் வந்து நியூ லீஃப் தான். இந்த பக்கம் கூட இருக்குது. இப்போது இது வந்து நான் பாருங்கள் எல்லாம் பூ பூத்த கிளை தான் நான் பிரான்ச்சஸ் பாருங்கள். இது வந்து பழையலை, இதுவும் பழையலை, இதெல்லாம் புதுசு இப்போ தான் வந்தது. சொல்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிலாம் வச்ச செடிங்க தான் இது. இப்போ நல்லா பூக்கள் வருது. இப்போ நல்லா பூத்து நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிப்பேன். இப்போ 2 செடி மட்டும் நான் பதியத்து வைக்கிறேன். நிறைய தான் இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள் மொட்டு போட்டுருக்கு. இது போல் மொட்டு போட்ட கிளை கூட நீங்கள் பிரான்ச்சஸ் சாயில்குள்ளே நடலாம். நீங்கள் அப்புறம் கூட எருவெல்லாம் போட்டுக்கலாம். வெறும் மணல் அப்படியே போட்டு கலந்துட்டு செடி நட்டுடலாம். நான் சொல்கிறேன், ஏன்னா காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நடலாம்னு சொல்லியிருக்கேன். சாமந்தி செடிக்கலாம், அது போல் மல்லி செடி கூட நட்டுடலாம். ஆனால் பாருங்கள், இது போல் மொட்டு போட்ட கிளையை எப்படி கட் பண்ணுறதுன்னா, நான் வந்து கண்ணு பகுதி இந்த வாட்டி கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பெருசாகவே. இல்லைன்னா நீங்கள் பாதி அளவுக்கு கூட பாருங்கள் மொட்டு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல 2 இலை விட்டுட்டு இங்கே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், பாதி ஸ்டெம் இருக்கிற மாதிரி. அது போல் கூட கட் பண்ணி வச்சா வரும். அது போலலாம் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சுட்டு தான் இந்த செடிங்களாம். இப்போ இது போல் வந்து கண்ணு பகுதி வைக்கும்போது சூப்பராக வேர் விடும். நம்ம ரோஜா செடிக்கு எப்படி கண்ணு பகுதி உடச்சி வைக்கிறோம் அது போல். இது போல் ஜாஸ்மின் பிளான்ட்லேருந்து பிரான்ச்சஸ் சின்னதாக கட் பண்ணிவிட்டு பட்ஸோடவே வச்சா கூட ரூட் வரும், சூப்பராக வளரும். இது போல் கட்டிங்ஸ் எல்லாம் வைக்கும்போது மல்லி செடியாக இருந்தாலும் சாமந்தி செடியாக இருந்தாலும் வெயிலில் வைக்கக்கூடாது. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது போல் ஊற்றணும். இப்போது இது போல் பதியம் பண்ணி இப்போ தான் வளருது. இந்த செடிக்கெல்லாம் நம்ம மோர் ஊற்றலாம், தேங்காய் தண்ணி. நீங்கள் தேங்காய் வந்து குழம்புக்கு தேங்காய் அரைப்பீங்க, அந்த விழுது எடுத்து கூட தண்ணியில் கலந்து ஊற்றலாம். மோரோடு கலந்து ஊற்றும்போது நிறைய மொட்டு வரும். அதுக்கு சொல்கிறேன் நான். மல்லி மொட்டு அதிகமாக வைக்கும். இப்போ நான் சொல்கிற போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக மொட்டுக்கள் வைக்கும் மல்லி செடியில். மல்லி மொட்டு வந்தவுடனே கூட இது போல் நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுடலாம். சின்ன செடியில் நீங்கள் வளர்க்கும் போதே நிறைய கன்று எடுத்துடலாம். இப்போ இது போல் சின்ன செடி வளருது, இப்போ தான் வச்ச கன்று வேறு இருக்குதுல. இந்த இடத்துல கூட நான் கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது இங்கே போட்டுரும், அதாவது பிரான்ச்சஸ் இங்கே வரும். நான் இங்கே கட் பண்ணிட்டா அப்படி சொல்கிறேன். சின்ன தொட்டியில் கூட பதியம் பண்ணி எடுக்கலாம் மல்லி செடி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.